என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உருகி உருகி உண்ணில் கரைந்தேன் நாவல் பகுதி 10. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அகல்யாவுக்கு அக்ஷராவை நினைத்த போது கோபமாக வருகிறது. அவ என்ன மாயம் பண்ணாலோ மந்திரம் பண்ணாலோ தெரியல. அவ என்ன மாதிரி தானே இருக்கா, குரல் கூந்தல் எல்லாமே என்ன மாதிரி தானே இருக்கு. அப்புறம் எப்படி எனக்கும் அவளுக்கும் 1000 வித்தியாசங்களை இந்த அனஸ்வர் கண்டுபிடிச்சாரு? என்கிட்ட இல்லாத எதை அவகிட்ட பார்த்தாராம், இப்படி அவகிட்ட மயங்கி கிடக்குறாரு. இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது, அப்புறம் தலகால் புரியாம ஆடுவா. அதுலயும் அனஸ்வர் ஒரு கோடீஸ்வரர்னு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவ பேசாம இருந்தா கூட அந்த கிழவி சும்மா இருக்காது. 6 மாசம் நான் இவருக்காக வெயிட் பண்றது தப்பில்ல. ஆனா இதுக்கிடையில விஷயம் ஏதாவது லீக் ஆகி அனஸ்வர் நான் வேண்டான்னு சொல்லிட்டா என் நிலைமை என்ன ஆகுறது? முன்னாடி இந்த பயம் இருக்கல, ஆனா இப்போ இவர் அந்த அக்ஷரா கிட்ட மயங்கி கிடக்கிறத பாக்கும்போது பயமா தான் இருக்கு. நான் உன்னை காதலிச்சிருக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிட்டது அக்ஷராவை தானே. எனக்கு அவ போதும்னு சொல்லிட்டா என்ன பண்றது? அனஸ்வரை நம்பி விஜய வேற வேண்டான்னு தூக்கி வீசிட்டு வந்துட்டேன். இனி எந்த மூஞ்சியை வச்சுட்டு விஜய் கிட்ட போறதாம்? இப்படியாக மனதில் புலம்பிக் கொண்டிருந்தவள் 10 மணி ஆகியும் அனஸ்வர் வராததை கண்டு அவனை அழைத்தாள். ஒரே பில்லில் அழைப்பை ஏற்றவன், அக்ஷரா நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், வந்துடுறேன். அவளை எதுவும் பேச விடாமல் கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அகல்யா கோபமாக செல்போனை படுக்கையில் வீச கதவு தட்டப்பட்டது. அதே கோபத்தோடு எழுந்து வந்து கதவை திறந்தவள் வாசலில் நிற்கும் அனஸ்வரின் அம்மாவை கண்டு, என்ன கோபம் சற்றும் குறையாமல் கேட்டாள். பசிக்கலையாமா? வந்து சாப்பிடு. எனக்கு பசிச்சா எடுத்து சாப்பிட எனக்கு தெரியும், உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இல்லம்மா, அனஸ்வர் வர லேட் ஆகும்னு சொன்னோம், நீ சாப்பிடு. அவன் வரும்போது வந்து சாப்பிடட்டும். வேலைக்காரிக்கு கொழுப்ப பாரு. அவர் அனஸ்வர்னு பேர் சொல்லி கூப்பிடுறா, என்ன நீ வா போன்னு சொல்றா. எல்லாம் அவர் கொடுக்கற இடம். இன்னும் 1 வாரம் தானே, உங்க சாயம் எல்லாம் வெளுத்துடும். அப்ப இருக்குடி உனக்கு. இப்ப பேசுற பேச்சுக்கெல்லாம் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்ல நான் அகல்யா கிடையாது. தனக்குள் கூறிக்கொண்டாள் அகல்யா. என்னம்மா பேசாம இருக்க? சாப்பிட வரலையா? ஆமா, சாப்பிட என்ன சமைச்சு வச்சிருக்கீங்க? தோசை, சூடா சாம்பாரு சட்னி எல்லாம் இருக்குமா? சாம்பாரு சட்னி தோசையா? எனக்கு அதெல்லாம் வேண்டாம். எனக்கு நல்ல சூடா சப்பாத்தி குருமா பண்ணி கொடுங்க. இப்பவா? வேற எப்போ? இப்பதானே பசிக்குது. சரிம்மா, செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஒரு 30 நிமிஷம் ஆகும். ஆகட்டும், நான் வெயிட் பண்றேன். அவர் திரும்பி செல்ல, இவளை இனிமே இப்படிதான் வேலை வாங்கணும். முணுமுணுத்தவள் வந்து படுக்கையில் அமர்ந்தாள். இதே நேரம் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்டிருந்தான் அனஸ்வர். அவன் வீடு வந்து சேரவும் சூடான சப்பாத்தி குருமாவோடு அவனது அம்மா அறைக்கு செல்லவும் சரியாக இருந்தது. 30 நிமிஷம் ஆகும்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் கழிச்சு சப்பாத்தி குருமா கொண்டு வந்து குடுக்கறீங்க. என்ன கேட்க ஆள் இல்லன்னு திமிரா? கோபமாக அகல்யா கத்துவதை கேட்டபடியே அறைக்குள் வந்தான் அனஸ்வர். ஆனால் அகல்யாவோ அனஸ்வரின் அம்மாவோ அவனை கவனிக்கவில்லை. இல்லம்மா, சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு குருமா செஞ்சேன். குருமா செய்ய நேரம் ஆயிடுச்சு. அம்மா, நைட் இதுக்காக சப்பாத்தி குருமா செஞ்சீங்க? தோசை சாம்பார் பண்ணி வச்சிருக்கிறதா தானே போன் பண்ணும்போது சொன்னீங்க. அப்போதுதான் அறைக்குள் நிற்கும் அனஸ்வரை இருவரும் கண்டனர். ஆம்பா, தோசை சாம்பார் தான் பண்ணேன், ஆனா அக்ஷராவுக்கு சப்பாத்தி குருமா வேணும்னு சொன்னா. அகல்யாவை கோபமாக பார்த்தவன், என்ன அக்ஷரா, வயசானவங்களை இப்படிதான் வேலை வாங்குவியா? உனக்கு சப்பாத்தி குருமா வேணும்னா நீ போய் சமைச்சு சாப்பிட வேண்டியது தானே. ஏன் இவங்கள கஷ்டப்படுத்துற? இவங்க தானே பசிக்கலையா வந்து சாப்பிடு அப்படி இப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. கூப்பிட்டா உன்னுடைய இஷ்டத்துக்கு ஹோட்டல் மாதிரி ஆர்டர் பண்ணுவியா? என்ன அனஸ்வர், ஒரு சப்பாத்தி குருமா சாப்பிட கூடவா எனக்கு உரிமை இல்ல? இதுதான் நீங்க என்ன ராணி மாதிரி பாத்துக்கிற லட்சணமா? இப்ப கல்யாணம் வேண்டாம், ஒரு 2 வருஷம் இல்ல 3 வருஷம் போகட்டும்னு சொன்னதுக்கு அதை கேட்காம வெளுக்கட்டாயமா தாலி கட்டுற மாதிரி கட்டிட்டு உன்னை ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அடிமை மாதிரி பாக்குறீங்க. நான் பேசாம சிங்கப்பூர் போயிடலாம் போல இருக்கு. அவள் மீது இருக்கும் காதலை வைத்து அவனை மிரட்டி தன் வழிக்கு கொண்டு வர பார்க்கிறாள் அகல்யா. அக்ஷரா, உன்னுடைய உரிமைன்னு சொல்றது அடுத்தவங்களை அடிமைப்படுத்துறது இல்ல. அம்மாவை நீ வேலை வாங்காதன்னு தான் சொன்னேன். அவங்களால என்ன சமைக்க முடியுமோ அதை சமைச்சா போதும்னு தான் நான் அவங்க கிட்ட சொல்லி இருக்கேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? இவங்களுக்கு பிடிச்சதுதான் நான் சாப்பிடணுமா? இவங்களால சமைக்க முடியாட்டி வேற யாரையாவது வேலைக்கு வைக்க வேண்டியது தானே. அகல்யாவை கோபமாக பார்த்த அனஸ்வர், எனக்கு அந்த அளவு சம்பளம் எல்லாம் கிடையாது. ஒரு 6 மாசம் முன்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு தானே சொன்னேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், ஆனா என்னால சாப்பாட்டு விஷயத்துல எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது.
சின்ன வயசுல நான் என்ன வேணும்னு கேக்குறேனோ அதை வாங்கி கொடுத்துதான் எங்க அப்பா அம்மா என்ன பாத்துக்கிட்டாங்க. அதனால என்னால அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண முடியாது. வேண்டாம், நீ அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டாம். உனக்கு பிடிச்சத நீயே சமைச்சு சாப்பிடு. அம்மாவை கஷ்டப்படுத்தாத. அம்மாவை நோக்கி திரும்பியவன், அம்மா இனிமே இவ அத சொன்னா இத சொன்னான்னு சொல்லி கிச்சன்ல போய் வேகாதீங்க. இவளையே சமைச்சு சாப்பிட சொல்லுங்க. உடம்பு முடியாம எல்லாம் இல்லல்ல, நல்லா தானே இருக்கா? உடம்பு முடியாட்டி நீங்க சமைச்சு குடுக்கறதுல தப்பு இல்ல. அப்பவும் உங்களால முடிஞ்சதை மட்டும் நீங்க சமைச்சு கொடுங்க. அவ இஷ்டத்துக்கெல்லாம் எதுவும் பண்ணி கொடுக்க தேவையில்லை. புரியுதா? புரியுதுப்பா. நீ சாப்பிடல, நான் வந்து சாப்பிடுறேம்மா, நீங்க போங்க. அவர் வெளியே சென்றார். அவர் சென்ற பின், அக்ஷரா இது பெட்ரூம். உனக்கு உடம்பு முடியாம இருந்தா பெட்ரூம்ல சாப்பாடை யாராவது கொண்டு வந்து கொடுக்கறதுல தப்பில்ல, நீ சாப்பிடுறதுலயும் தப்பில்ல. நல்லா தானே இருக்க? அப்படி எதுக்காக பெட்ரூம்ல வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க? ஏன் என்று தெரியவில்லை. அவளிடம் இப்படி கடுமையாக பேசதான் அவனுக்கு தோன்றுகிறது. அவள் முடிவை மாற்றிக் கொள்வாளோ, சிங்கப்பூர் செல்கிறேன் என்று கூறிவிடுவாளோ என்ற எண்ணம் அவன் மனதில் இல்லாமல் இல்லை. அதை அப்போது பார்த்து கொள்ளலாம் என்று பேச வேண்டியதை பேசுகிறான். ஏன் உடம்பு முடியாதவங்க மட்டும்தான் பெட்ரூம்ல உட்காந்து சாப்பிடுவாங்களா? என்ன ராணி மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ராணிங்க கூட பெட்ரூம்லயே உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. சரிதான், ஆனா எங்க அம்மா உனக்கு வேலைக்காரி கிடையாது, அதையும் மனசுல வச்சுக்க. அகல்யாவுக்கு கோபம் வந்தது. வேலைக்காரியை ஏன் இப்படி தலையில் தூக்கி வைத்துக் கொண்டாடுகிறான் என்று கேட்க அவள் துடித்தது. ஆனால் அவன் ஒரு கோடீஸ்வரன் என்று தனக்கு தெரியும் என்பதை அவள் இப்போது காட்டிக் கொடுப்பது நல்லது அல்லவே. அவன் கோடீஸ்வரன் என்று அறிந்துதான் சிங்கப்பூர் செல்லும் முடிவை அவள் மாற்றிக்கொண்டாள் என்று அவன் நினைத்துவிடக் கூடாது அல்லவா? அகல்யா, ஒரு வாரம் தானே, பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்க. கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி 6 மாசம் 1 வருஷம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. அவருடைய வீட்டுக்கு போயிட்டா அப்புறம் உன்னுடைய ராஜ்யம்தான், நீதான் ராணி. சட்டென்று கோபத்தை கைவிட்டவள், சரிங்க, இனிமே நான் உங்களை வேலை வாங்க மாட்டேன், கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு பிடிச்சதை நானே சமைச்சு சாப்பிட்டுக்கிறேன். நல்லது என்றவன் உடை மாற்றிவிட்டு குளியல் அறைக்கு சென்று திரும்பினான். அவளை பொருட்படுத்தாமல் வெளியே சென்றவன் உணவை முடித்து விட்டு வரும்போதும் செல்போனை நோண்டியபடியே அப்போதும் சப்பாத்தியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள் அகல்யா. இப்போதும் அவன் அவளை பொருட்படுத்தவில்லை. தன் லேப்பை எடுத்து திறந்து வைத்துக் கொண்டு வேலையில் மூழ்கிவிட்டான். இதே நேரம் உறக்கம் வராமல் தவித்துக் கொண்டிருந்தாள் அக்ஷரா. அனஸ்வர அகல்யா சங்கமம் நடந்திருக்குமா? அவர் இருந்த வேகத்துக்கு இப்ப எல்லாம் முடிஞ்சிருக்கும் என்று அவள் மனம் நினைத்தது. அந்த நினைவை அவளை வாட்டி வதைத்தது. அகல்யாவின் சிம் கார்டை அவளுக்கு திருப்பி கொடுத்து விட்டால்தான். அதில் தான் அனஸ்வரின் எண் சேவ் செய்யப்பட்டிருக்கிறது. அதை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டவள் அதை சேவ் செய்தும் வைத்து விட்டாள். அவள் விரல்கள் அவளையும் மீறி பல முறை அவன் எண்ணை தேடி எடுத்து அழைக்க முயல்கிறது. இறுதியில் இதோ அழைத்தே விட்டாள். லேப்டாப்பில் வேலையாக இருந்தவன் புது எண்ணிலிருந்து வந்த அழைப்பை முதலில் புறக்கணித்தான். 2ஆம் முறையும் அதே எண்ணிலிருந்து அழைப்பு வர யோசனையோடு செல்லை எடுத்து பார்த்தவன் அழைப்பை ஏற்று ஹலோ என்றான். 2வது முறை அழைக்கும் போதே என்ன பேச வேண்டும் என்பதை மனதில் ஒத்திகை பார்த்து கொண்டாள் அக்ஷரா. குரலை கரகரப்பாக்கிக் கொண்டு, சார், உங்க வீட்டுல சமையலுக்கு ஆள் தேவைன்னு சொன்னாங்க, எப்ப வரட்டும் சார் என்று கேட்டாள். சாரி, நான் அப்படி யார்கிட்டயும் சொல்லலையே. இல்ல சார், உங்க மனைவி சொன்னாங்க. யார், அக்ஷராவா என்றவன், அக்ஷரா, நீ சமையலுக்கு ஆள் தேவைன்னு யார்கிட்டயாவது சொல்லி இருந்தியா என்று கேட்டான். நானா? நான் யார்கிட்டயும் சொல்லலையே. அகல்யா குரல் அனஸ்வரின் அருகில் இருந்து வரவில்லை. அதை அறிந்ததும் அக்ஷரா மனதில் ஒரு சிறு குளிர்ச்சி. 2 பேரும் தனித்தனியா இருக்காங்க போல இருக்கே. அப்படின்னா அங்க என்னதான் நடக்குது? தனக்குள் கேட்டுக்கொண்டாள். இல்லம்மா, நாங்க யாரும் வேலைக்கு ஆள் தேடல. சாரி சார், ஏதோ தப்பான நம்பரை கொடுத்துட்டாங்க போல. நைட்டு கூப்பிடுங்க, அப்பதான் சாரு கிட்ட பேச முடியும்னு சொன்னாங்க. அதனாலதான் இப்ப கூப்பிட்டேன். சாரி சார், இட்ஸ் ஓகே. நீங்க உங்களுக்கு நம்பர் கொடுத்தவங்க கிட்ட இருந்து சரியான நம்பரை வாங்கி கூப்பிடுங்கம்மா. நான் எதுவும் தப்பா எடுத்துக்கல. தேங்க்யூ, குட் நைட் என்று வாய் தவறி கூறியவள் நாவை கடித்துக் கொண்டாள். குட் நைட்டா? முணுமுணுத்தவன் அழைப்பை துண்டிக்கும் போது அந்த குட் நைட்டில் அக்ஷரா குரல் கலந்திருப்பதை உணரவை செய்தான். ஆனால் அக்ஷரா கண்முன் இருக்கும் போது அந்த குரலுக்கு என்ன மரியாதை? அவன் மீண்டும் வேலையில் மூழ்கிவிட்டான். ஆனாலும் அந்த குட் நைட் அவன் செவியில் பல முறை ஒலிக்கவே செய்தது. இந்த கால் தப்பா வந்த மாதிரி தெரியலையே, தப்பா வர்ற மாதிரி யாரோ சரியா கூப்பிட்ட மாதிரியே இருக்கு. இப்படி ஒரு எண்ணம் தான் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது. இதே நேரம் உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் செல்போனை படுக்கையில் போட்ட அக்ஷரா முன் பாட்டி வந்து நின்றார். என்னம்மா,
உன் புருஷன்கிட்ட பேசிட்டியா? அக்ஷரா அசடு வழித்தாள். எதுக்கு தேவையில்லாத இந்த நாடகம்? நீ அகல்யாவுக்கு எதை வேணும்னாலும் விட்டு கொடுக்கலாமா? ஆனா நீ இப்ப விட்டு கொடுத்திருக்கிறது உன்னுடைய வாழ்க்கைய. 1க்கு 3 தடவை யோசிச்சு நீ சிங்கப்பூர் போகணுமா வேண்டாமான்னு முடிவிடு. இல்ல பாட்டி, சிங்கப்பூர் போலாம். அவர் காதலிச்சது அகல்யாவ தானே, அவதானே அவர் கூட இருக்கணும். காதலிச்சது அவளதான், கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னை. அது நீ மறக்காம இருந்தா உனக்கு நல்லது. சரி, நிம்மதியா படுத்து தூங்கு என்று ஏளனமாக கூறிவிட்டு பாட்டி அறையிலிருந்து வெளியே சென்றார். இனி உனக்கு ஏது நிம்மதி என்று பாட்டி மறைமுகமாக கூறி சென்றது அக்ஷராவுக்கு புரியாமல் இல்லை. அவள் கண் முன் ஒரு குறும்பு புன்னகையோடு வந்து நின்றான் அனஸ்வர். ஏனோ அவள் மனதில் பெரிய ஒரு பாரம் வந்து ஏறி அமர்ந்து கொண்டது. பகுதி 10 நிறைவடைந்தது. பகுதி 11 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.